குலத்தை காக்க அவருடைய சபதத்தை மீறி இருக்கலாம். அப்பொழுதும் மன்னருக்காக அமைதியே காத்தார். பீஷ்மர் தான் விரும்பும் பொழுது மரணம் ஏற்படும் வரம் பெற்றவர். அவர் விரும்பும் வரை எமனாலும் அவரை நெருங்க முடியாது. அவர் எப்பொழுது மரணிக்க நினைத்தாரெனில் ஹஸ்தினாபுர ராஜ்யம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தர்மம் நிலைத்து தர்மத்தை கடைபிடித்து ஹஸ்தினாபுர ராஜ்யம் எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்டு அதர்மம் ஒழிந்து தர்மத்தையே ஆட்சி புரியும் பொழுதுதான் என்னுடைய மரணத்தை தழுவுவேன் என்றிருந்தார் பீஷ்மர். அதனால்தான் தருமரை அரசாள வைக்கவும் யுத்தம் வராமல் தடுக்கவும் முயற்சித்தார் பீஷ்மர். ஆனால் திரௌபதி துகிலுரியும் நிகழ்வு எப்பொழுது நடந்ததோ அன்றே முடிவெடுத்தார். இனி யுத்தத்தை தடுக்க முடியாது என்றும் இனி பாண்டவர்களை சமாதானப்படுத்த முடியாது. கிருஷ்ணர் தர்மத்தை வெல்வதே அவருடைய முடிவு என்பதை எல்லாம் அறிந்த பீஷ்மர் தன்னால் எதையும் மாற்ற முடியாது என்று யுத்தத்தை ஏற்றார்.